கட்டுப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில் ஆதவ் அவர்கள் பேசி வருகிறார் என்கிற ஒரு நிலையில் உயர்நிலைக் குழுவில் ஏற்கனவே நாங்கள் விவாதித்தபடி விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியதில் உடன்பாடு இல்லை என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவது குறித்து அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் பேட்டியளித்துள்ளார். பொறுத்துதான் அது அமையும். இப்போது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லுவது நாங்கள் சொல்லுகிற அதே, அதாவது விடுதலை சிறுத்தைகள் தொடக்க காலத்தில் சொல்லுகிற அதே கருத்து தான் என்றாலும் கூட இன்றைய சூழலில் அது பொருத்தமில்லாதது என்பதை ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கேன். ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு கடந்த முறையே சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த முறையும் அந்த மாதிரியான நடவடிக்கையோ இல்லை விளக்கம் கேட்கப்படுமா, இல்லை உறுதியான நடவடிக்கை? கட்டாயமாக உயர்நிலைக் குழுவில் ஏற்கனவே நாங்கள் விவாதித்தபடி அவருக்கு விளக்கம் கேட்டு நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம். அவர் கட்சியில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார். ஒரு முன்னணி பொறுப்பு, அது துணை பொதுச் செயலாளர் என்பது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் இதுவரையில் யார் மீதும் எடுத்ததில்லை. ஆகவே கட்சியின் முன்னணி தோழர்களோடு கலந்து பேசி கட்சியின் கட்டுப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில் ஆதவ் அவர்கள் பேசி வருகிறார் என்கிற ஒரு நிலையில் உயர்நிலைக் குழுவில் ஏற்கனவே நாங்கள் விவாதித்தபடி அறிக்கை அனுப்புவோம், விளக்கம் கேட்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வராவிட்டாலும் கூட அவருடைய மனசு முழுக்க இங்கே தான் இருக்குன்னு விஜய் பேசியிருக்காரு. உங்கள் மனசு அங்கே தான் இருந்ததா? அவருடைய மனசு மேடையில் இல்லை, என்னை நோக்கியே இருந்திருக்கிறது என்று மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் அங்கே இருந்தாலும் நான் எங்கே இருக்கிறேன் என்று அவர் எண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை என்பது அவருக்கு வருத்தம், ஒரு ஆதங்கம். அதனால் அவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். மற்றபடி எனக்கு எந்த நெருடலும் இல்லை. நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு, கட்சியின் நலன் கருதி, கூட்டணியின் நலன் கருதி, சனாதன சக்திகளின் சூழ்ச்சிக்கு பலியாகாமல் இருக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு எடுத்த முடிவு. அதே போல நேற்று பார்த்தீங்கன்னா இந்த பல்லாவரம் பகுதியில் விஷயத்தை 3 நபர்கள் இறந்துருக்காங்க. அதில் அமைச்சர் சாமுவல் மக்கள் மீது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.